கையில சட்டி காணாது. அப்படி இருங்க, இறங்க. யாருமே ஏறி குடிக்கிறத தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பல ஆண்டுகளாக அழித்து கடலுக்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய காரைக்கால் விசைப்படகுகள் தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் கடல்ல கடந்து மீன் பிடிக்கிறதுனால கடுமையா பாதிக்கப்பட்டு எங்க படகுகளையே இயக்க முடியாமல் கடனாளியாகி தற்கொலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில அரசு அதிகாரிகளை அணுதி பல முறை இந்த படகுகளை தடுத்து நிறுத்துங்கள், இந்த பகுதியில் வருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்று நேரடியாக பாண்டிச்சேரியை சென்று அங்கு உள்ள சங்க தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் அங்க உள்ள எல்லாரையுமே சந்திச்சு கையெடுத்து கும்பிட்டு மனு கொடுத்தோம். இந்த படகுல பல லட்சம் ரூபாய்க்கு உள்ள மீன்கள் இருக்கு. அவங்க 7 நாளும் கடல்ல கிடக்கிறது. ஆனா நாங்க வாரத்துல 3 நாட்கள் 2 நாட்கள் தான் மீன் பிடிக்க போறோம். இந்த பகுதியில் உள்ள நாட்டுப்படகு மீனவருடைய வாழ்வாதாரமே முற்றிலும் அழிக்கப்பட்டுருச்சு. அதனால அரசு செய்ய வேண்டிய அந்த வேலையை மீனவர்கள் ஆகி நாங்க செஞ்சிருக்கோம். இதனுடைய நோக்கம் அந்த மீனவர்களை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்ற நோக்கம் கிடையாது. இந்த பகுதியில சுத்தமா அவங்க வரக்கூடாது. ஆட்களை பூரா நாங்க சேஃப்டியா அனுப்பிட்டோம். மீன்துறை ஒப்படைச்சிட்டோம். காவல்துறை இருக்காங்க. இந்த படகு எங்க பொறுப்புல இருக்கு. 1% கூட இந்த படகுக்கோ அந்த ஆட்களுக்கோ எந்த விதமான பாதிப்போ அச்சுறுத்தலோ ஏற்படாது சொல்றத மீனவர்கள் சார்பா நான் உறுதி கொடுக்கிறேன்.